விஷயம் இருக்குல்ல பாத்தீங்களா, படிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை கிடைச்சு அந்த பெண் சம்பாதித்து யாருடைய தயவுமே இல்லாம நிர்கதியா நிக்கும் பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அந்த பணம் அவ ஈட்டக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது தைரியம், அவளுடைய ஆளுமை திறன் சொல்லுவேன். அப்போ அத நீங்க பணக்காரங்களா இருந்ததுனால நீ எந்த வேலைக்கு போக தேவையில்லை, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை புடிச்சு கொடுக்குறோம், நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் அனுப்பியிருப்பீங்க. ஆனா அந்த கணவனுடைய அனைத்து விதமான அன்பு சப்போர்ட்டும், அதாவது அம்மா அப்பா பிரதர் கொடுத்த அனைத்து விதமான சப்போர்ட்டையும் தன்னுடைய கணவன்கிட்ட எதிர்பார்க்கும் போது அது 1% கூட அங்க இல்ல, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டும் இல்லைன்றப்ப அவ என்ன முடிவு எடுப்பான்? மூணாவதா இருக்கக்கூடிய படிப்பு வேலை. அந்த படிப்பும் வேலையும் இருந்துட்டா இவங்க யாருடைய தயவு இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நான் எப்படியாவது கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த மூணாவது தைரியம் அவளுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாத பட்சத்துல அப்ப எந்த ஒரு பெண்ணும் இந்த முடிவுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வாய்ப்புகளை நாமளே வளர்க்கும் போதே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி மாதிரிதான் அது தெரியுது. அப்போ நீ போற இடத்துல எங்க கௌரவமே நீதான், நீ வாழ்ந்தாலும் இல்ல முன்னையே நீ மாச்சிக்கிட்டாலும் இது மாதிரிதான் வாழணும்னு ஒரு ஃபீட் பண்றீங்கல்ல. எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையில இருந்தாலும் நீ பெண்ணா பிறந்துட்ட, நீ கடைசி வரைக்கும் ஒரு பத்தினியா தான் நீ சாகணும். ஒருத்தனுக்கு ஒருத்தின்றத நீங்க பத்தினின்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு நல்ல மனநிலைமையில இல்ல அப்படின்னா எந்த பெண்ணாலையும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற நிலைமையில வாழ முடியாதுன்றது எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறது? ஒரு நல்ல மனநிலைமையிலே இல்ல, அவளுடைய எல்லா மனதைரியத்தையும் இழந்துட்டா. அம்மா அப்பா பிரதர் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா நான் திரும்பி போனா என் கணவரோட தான் நாங்க போகணும், எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல மனநிலைமையிலே இல்லாத வாழ்க்கையில நான் அடிமை வாழ்க்கை. அதாவது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமா நீங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா பணிவு சொல்லி கொடுங்க, பணிவா இருக்கிறது எப்படின்றத சொல்லி கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அடிமைக்கும் பணிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை சொல்லி கொடுத்து வளங்க. எங்கேயும் நீ அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல பெண் பிள்ளைகளை இன்னைக்கு நல்லா படிக்க வைக்கிறீங்க, ஆனா வேலைக்கு போக விட மாட்டேன்றீங்க. அதான் நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம், உன்னை படிப்புன்ற விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்னு பண்ணணும், நீ வேலைக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு ஒரு காலகட்டத்துக்குள்ள திருமணம் பண்ணிடுறீங்க படிச்சு முடிச்சோன்னு. அப்போ அந்த வேலைக்கு போற பருவத்துலதான் அவங்க எல்லா விதமான அனுபவமும் கத்துக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கைய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி வேணாலும் சூழ்நிலை நல்லபடியா ஆயிடுச்சுன்னா ஒரு கவலையும் இல்லை. ஆனா தன்னுடைய கணவனை பத்தியும் தன்னுடைய கணவன் குடும்பத்தார பத்தியும் புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு ஒரு 5 வருஷ டைம் எடுக்குது.